ஹலோ ஆல். இன்னைக்கு யூஜிசி நெட் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல யூனிட் 1 மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ்ல இருந்து இம்பார்ட்டண்டா ஒரு 15 பிவைக்யூஸ் பார்க்க போறோம். சோ இதுக்கு நான் ஜூன் அண்ட் டிசம்பர் 2025 கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். சோ கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது சொல்லிடுறேன் யூனிட் 1ல. சோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் தியரிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியரிஸ் பொறுத்த வரைக்கும் யார் அந்த தியரி ப்ரொபோஸ் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்ட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கான்செப்ட்ஸ் ஓரியன்டா கொஸ்டின்ஸ் வரும். யூஸ்வலா இப்ப மேட்ச்ல கேட்கலாம் இல்ல டைரக்ட் கொஸ்டின்ஸும் வரலாம். ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தியரிஸ் பார்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெண்டாவது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கிறோம். மொத்தம் 4 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நம்ம அந்த பிவைக்யூஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்ப நான் சொல்றேன். சோ 4 மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் வரலாம். அண்ட் தென் மேனேஜரல் எக்கனாமிக்ஸ், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் மாதிரியான கான்செப்ட்ஸ்ல இருந்து வரலாம். கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பத்தி. சோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சோ பிவைக்யூ ஸ்டார்ட் பண்ணலாம். First question. The King demand curve theory of oligopoly suggests that என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. Firms can freely raise prices without losing demand. B. Price cuts are matched by rivals but price increases are not. C. Price increases are matched but price cuts are not. D. Demand is perfectly elastic at prevailing price அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ எக்ஸ்பிளனேஷன் பார்ட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆலிகோபாலினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆலிகோபாலி அப்படின்னும் போது ஃபியூ கம்பெனிஸ் தான் இருக்கும். அவங்க தான் அந்த மார்க்கெட்டை டாமினேட் பண்ற மாதிரி இருப்பாங்க. இங்க கிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் மீன்ஸ் பெண்ட்னு அர்த்தம் இருக்குது. சோ கிங் டிமாண்ட் கர்வ் எந்த இதுல வரும்னு கேட்டா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல ஆலிகோபாலி இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம ஆன்சர் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும் இருக்கிறது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா பிரைஸ் கட்ஸ் ஆர் மேட்ச் பை ரைவல்ஸ் பட் பிரைஸ் இன்க்ரீசஸ் ஆர் நாட். இதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துடலாம். So King demand curve model explains price rigidity in an oligopolistic market. மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா few companies தான் வந்து மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணுவாங்க, டாமினேட் பண்ணுவாங்க. இப்ப நான் பிரைஸ வந்து நான் கம்மி பண்றேன் அப்படின்னா இன்னொருத்தவங்களும் கம்மி பண்ணிடுவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ஏன் கம்மி பண்ணல அப்படின்னா கம்மியா விலைவாசி விக்கிறவங்க கிட்ட போய் பொருளை ஈஸியா மாறிடுவாங்க. கஸ்டமர் ஈஸியா டிரான்ஸ்பர் ஆயிடுவாங்க இருக்குது. ஏன்னா இருக்குது கம்மியான கம்பெனிஸ்னால. இப்போ ஒருத்தவங்க வந்து பிரைஸ் இன்கிரீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நம்மளும் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணா பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இன்கேஸ் நான் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணும்போது நான் பண்ணாம என் கம்பெனி வைக்கிறேன்னா அவங்களோட மார்க்கெட் ஷேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸ் நம்ம பக்கம் வந்துடுவாங்க இருக்குது. இதுதான் வந்து நம்ம கிங் டிமாண்ட்னு சொல்றாங்க இருக்குது. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. It assumes that if a firm reduces its price, so price குறைக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களோட காம்படிட்டர் பிரைஸ கம்மி பண்ணுவாங்க. லெட்ஸ் சே ஒரு ₹100 இருக்கு அப்படின்னா எல்லாரும் ₹100 ரேஞ்ச்ல தான் பிரைஸ் வச்சிருப்பாங்க எல்லா கம்பெனிஸும். இப்ப ₹100ன்றது இருக்கிறத 110ன்னு ஒரு கம்பெனி மாத்துறாங்க அப்படின்னா இவங்க மாத்த மாட்டாங்க. அதே இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அதே ₹100 ₹90 மாத்தினா மத்தவங்களும் பிரைஸ் கம்மி பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா சேம் பிரைஸ் லெவல்ல வச்சிருவாங்க. ஏன்னா யாரும் அவங்களோட கஸ்டமர் வந்து பேஸ வந்து விட்டு கொடுக்க பார்க்க மாட்டாங்க. So third point பாருங்க. However, if a firm prices its price, competitors are unlikely to follow, causing the firm to lose a large number of customers to rivals. இதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. Okay. So second question பார்க்கலாம். Given below are two statements. One is labeled as assertion and the other is labeled as reason. So assertion reason கொஸ்டின் இதுவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அசர்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னா in monopolistic competition firms face a downward sloping demand curve that is more elastic than under monopoly அப்படின்னு இருக்காங்க. மோனோபாலி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மோனோபாலில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செல்லர் தான் இருப்பாங்க. அவங்க ஒரு யூனிக் ப்ராடக்ட்ட சேல் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ராடக்ட்க்கு பேட்டன்ட் இருக்கலாம், ட்ரேட்மார்க் ஓரியன்டா இருக்கலாம். சோ அதை ஈஸியா ரெப்ளிகேட் பண்ண முடியாது. சப்ஸ்டிடியூட்டே அந்த ப்ராடக்ட் இருக்காது அப்படின்னா அந்த மோனோபாலி சொல்லுவாங்க. மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா செல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா ப்ராடக்ட் வந்து டிஃபரன்ஷியேட்டடா இருக்கும். லெட்ஸ் சே கோகோ கோலா, பெப்சி, கோல்கேட், பெப்சோடன்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ல ஸ்லைட் டிஃபரன்சஸ் இருக்கும். ஆனா ப்ராடக்ட் வந்து சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் நம்ம மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் சொல்லலாம். செல்லர்ஸ் ஜாஸ்தியா இருப்பாங்க. இப்போ பிரைஸ் எலாஸ்டிசிட்டி பத்தி சொல்றாங்க. எலாஸ்டிசிட்டி அப்படின்னும் போது என்ன அர்த்தம்னா பிரைஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு டிமாண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான் எலாஸ்டிசிட்டி சொல்லுவோம். சோ இந்த கான்செப்டுக்கு அசர்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க? In monopolistic competition, firms face a downward sloping demand curve that is more elastic than under monopoly அப்படி சொல்லியிருக்காங்க இல்ல. சோ மோனோபோலை விட எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க monopolistic competitionக்கு. ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா in monopolistic competition, close substitutes of the product are available in market. That's true. ஏன்னா மோனோபோலி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா
க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்காது. யூனிக் ப்ராடக்ட்டா இருக்கும். ஆனா மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன்ல க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும். முன்னாடி சொன்ன கோகோ கோலா, பெப்சி மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கிறது. சோ அப்போ ஒரு இதுல பிரைஸ் சேஞ்ச் ஆகுது, ஜாஸ்தியா ஆகுதுன்னா உடனே கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? இன்னொரு இதுக்கு ஈஸியா மாறிடுவாங்க இருக்கிறது. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சோ இங்க பாருங்க எக்ஸ்பிளனேஷன் அண்டர் மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் each firm sells a differentiated product and therefore faces a downward sloping demand curve. இது வந்து ஏன்னு பாத்தீங்கன்னா மோனோபாலில பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு க்ளோஸ் சப்ஸ்டிடியூட் இருக்காது. வேற மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன்ல நம்மளுக்கு நிறைய க்ளோஸ் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்கும். சோ அதனால மோர் எலாஸ்டிக் நம்ம சொல்லலாம். மோர் எலாஸ்டிக் இன் த சென்ஸ் ஈஸியா வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா டிமாண்டும் மாறிடும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third question, match list 1 with match list 2. So list 1 and list 2 கொடுத்திருக்கா, terms இருக்கு, அதுக்கான descriptions இருக்கு. So இதுல first பாருங்க, law of diminishing marginal utility, B, consumer surplus, C, margin rate of substitution, D, budget line. இதுக்கு against என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, 1, 2, 3, 4ல on each successive unit consumed, the utility derived goes on falling. The rate at which consumer is ready to compromise goods X for another goods Y, holding the level of satisfaction constant. Third option, difference between what a consumer is ready to pay for a commodity, what he actually pays for it. Fourth option, all those combination of two goods which consumer can buy spending his given money and their given prices. So இதுக்கு என்ன கரெக்ட் ஆன்சர் வரும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன்ல சொல்றேன். சோ லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மேங்கோ இருக்கு அப்படின்னா 4 ஸ்லைஸா கட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. முதல் ஸ்லைஸ் சாப்பிடும் போது எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் லெவல் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 10க்கு 10ன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஸ்லைஸ் சாப்பிடும் போது என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் 8 ஆயிடும். மூணாவது ஸ்லைஸ் சாப்பிடும் போது அது 6 ஆயிடும். சோ நான் கன்சியூம் பண்ணும்போது ஒரே ப்ராடக்ட் அடுத்தடுத்த யூனிட் நான் கன்சியூம் பண்ணும்போது என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் கம்மியாகிட்டே வரும்னு சொல்றது தான் லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சோ பர்சன் consumes more of a good, the additional satisfaction gained from each unit decreases. So நான் ஒரு யூனிட் எக்ஸ்ட்ரா சாப்பிட என்னோட சாட்டிஸ்பாக்சன் லெவல் கம்மி ஆகும்னு சொல்றது லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. கன்சியூமர் சர்ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருளை வந்து வாங்குறதுக்கு மேக்ஸ் கஸ்டமர் எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கறதுக்கு மைண்ட்ல ரெடியா வச்சிருக்காங்க அண்ட் ஆக்சுவலா அவங்க அமௌண்ட் எவ்வளவு பேமெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் பாக்குறேன், பார்த்தோன்னே அந்த ப்ராடக்ட் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ராடக்ட் ஒரு 100 ரூபாய் வரைக்கும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு காஸ்ட் வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் நான் கடைக்காரர்கிட்ட கேட்கிறேன். இப்ப 100 ரூபாய் நான் எஸ்டிமேஷன் வச்சிருக்கேன், கொடுக்க ரெடியா இருக்கேன். 80 ரூபாய் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிருக்காங்க பிரைஸ் அப்படின்னா, சோ இதுதான் இந்த கான்செப்ட் தான் நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸ் சொல்றோம். சோ கன்சியூமர் சர்ப்ளஸ் இஸ் கால்குலேட்டட் பை டேக்கிங் த மேக்ஸ் price a customer is willing to pay and subtracting the actual market price they pay. So இப்போ இதுல டிஃபரன்ஸ் என்ன வருது? 20 ரூபாய் வருது. அதுதான் கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்றோம். Then marginal rate of substitution, which means that ஒரு பொருள்ல இருந்து நான் இன்னொரு பொருள் மாறத்துக்கு இருக்கிற சேஞ்ச் ரேட்டை தான் இதுல சொல்றாங்க. மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஈக்குவல் சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும். இப்போ ஒரு காஃபி நான் குடிக்கிறேன் அப்படின்னா, நான் காஃபியை விட்டு நான் வேற எனக்கு சேஞ்ச் பண்ண சொல்றாங்க ட்ரிங்க் அப்படின்னா, நான் டீ மாறணும் அப்படின்னா எனக்கு ஒரு 2 டீ குடிச்சாதான் எனக்கு ஒரு காஃபி குடிச்ச ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். சோ நான் ஒரு காஃபி குடிக்கிற இடத்துல எனக்கு 2 டீ இருந்துச்சு அப்படின்னா நான் மாறிப்பேன். சோ இதான் எம்ஆர்எஸ் சொல்லுவாங்க இருக்கிறது. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, is the amount of one good that the consumer is willing to give up to obtain an extra unit of another good while keeping the same total utility. Total utility னா ஒண்ணுமில்ல, total satisfaction அர்த்தம். பட்ஜெட் லைன். சோ பட்ஜெட் லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்கம் லெவல் என்ன இருக்கு, ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன இருக்கு, இத முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். காம்பினேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் நம்ம எடுத்துப்போம். 2 கூட் எடுத்துப்போம். அதுல நம்மளுக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன் அந்த பட்ஜெட்குள்ள என்ன கொடுக்க முடியும்ன்றது பார்ப்பாங்க. அதுதான் பட்ஜெட் லைன். சோ பட்ஜெட் லைன் ரெப்ரசன்ட்ஸ் all combination of two goods that the consumer can purchase given their fixed income and the prices of the goods. Okay. So fourth one பாருங்க, இன்ஃப்ளேஷன் பேஸ்ட் क्वेश्चन இது. இன் கேஸ் ஆஃப் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் என்ன நடக்கும்னு கேக்குறாங்க. சோ இன்ஃப்ளேஷன்ல பேஸ்ட் ஆன் காசஸ் 2 டைப் இருக்கு. ஒன்னு காஸ்ட் புஷ், இன்னொன்னு டிமாண்ட் புல். ஃபர்ஸ்ட் அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். காஸ்ட் புஷ்ன்னு சொல்லும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன், அந்த காஸ்ட் ரைஸ் ஆனால நான் அந்த காஸ்ட்டை வந்து நான் கன்சியூமர்ஸ் தலையில கட்டுறேன். சோ அந்த மாதிரி தான் அந்த காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரா மெட்டீரியலோட விலை இன்க்ரீஸ் ஆயிடுது, இல்ல லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இதனால பிரைஸ் ஃபைனல் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப கன்சியூமர் ஹையஸ்ட் பிரைஸ் கொடுத்து வாங்குறாங்கன்னா அது பேரு
காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் சொல்லும் போது என்ன, கன்சியூமரோட இன்கம் லெவல் ஜாஸ்தியா இருக்கலாம், இல்ல கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் லெவல் லைக் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்கலாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. சோ இந்த மாதிரியான வேரியஸ் ரீசன்னால இன்க்ரீஸ் இன் சேலரி இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்னால என்ன ஆகும்னா கஸ்டமரோட டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டிமாண்ட் பண்ற ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதனால என்ன சப்ளை வந்து ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்றது கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இதனால வரதுனால பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா அது பேர் டிமாண்ட் புல் இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்ட் படி காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் எந்த கர்வ்ல வரும்னு கேக்குறாங்க. காஸ்ட் புஷ் பொறுத்த வரைக்கும்னா இட் இஸ் சப்ளை ஓரியன்டட், ஏன்னா டிமாண்ட் ஃபோக்கஸ்ல இல்ல, ஏன்னா இது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர் ஓரியன்டா இருக்கும். சோ அப்போ நம்ம ஆப்ஷன் சி இல்ல டி தான் டைரக்டா பார்ப்போம். இல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆப்ஷன் ஏல டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட்ஸ் டு த ரைட், ஆப்ஷன் பி ல டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் டு த லெஃப்ட், சி ல சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் டு த லெஃப்ட், டி ல சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் டு த ரைட். இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ டைரக்டாவே பார்க்கலாம். காஸ்ட் புஷ்னு வரும்போது சப்ளை ஓரியன்டா தான் இருக்கும். இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் கரெக்டா வரும். சப்ளை கர்வ் ஷிஃப்ட்ஸ் டு த லெஃப்ட் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம். So cost push inflation சொல்லும்போது overall prices வந்து increase ஆகும் due to increase in the cost of wages and raw material. So முன்னாடி சொல்லியிருந்த இதுனா production factors increase ஆகிறதுனால அது பேர் cost push inflation சொல்லுவோம். இதனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா production factors increase ஆகுது. இப்போ நான் ஒரு 100 ரூபாய்க்கு வந்து ஒரு 10 பொருள் முன்னாடி என்னால தயாரிக்க முடிஞ்சது. இப்போ அதே பொருள் விலையெல்லாம் ஏறினதுனால 100 ரூபாய்க்கு இப்ப என்னால ஒரு 5 பொருளா தயாரிக்க முடியுதுன்னா என்னோட சப்ளை குறைஞ்சு போயிடுது. அப்ப அதனால என்ன ஆகும், ஷிஃப்ட் வந்து லெஃப்ட் சைடு கர்வுக்கு மூவ் ஆயிடும் இருக்குது. ஏன்னா கம்மியான லெவல்ல ப்ரொடியூஸ் பண்றதுனால. இதனால நம்ம என்ன சொல்றோம், டிக்ரீஸ் இன் டோட்டல் ப்ரொடக்ஷன் காசஸ் தி அக்ரிகேட் சப்ளை கர்வ் டு ஷிஃப்ட் டு தி லெஃப்ட் ன்னு சொல்றாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். PYQ fifth one. Which one of the following theory of corporate governance focus on the principal agent conflict where manager may prioritize their own interests over those of shareholders, thereby necessitating the monitoring incentives and control mechanisms. So இது corporate governance பேஸ் பண்ண கான்செப்ட் வந்திருக்கு. தியரிஸ் வேரியஸ் தியரிஸ் இருக்கு. இல்ல பிரின்சிபல் ஏஜென்ட் தியரி சொல்றாங்க. ஸோ பிரின்சிபல் ஏஜென்ட் தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரின்சிபல் யாருன்னா அவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். ஏஜென்ட் மேனேஜர்ஸ். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் தி ஷேர் ஹோல்டர்ஸ் மேனேஜர்ஸ் வந்து வேலை செய்வாங்க. இந்த கான்செப்ட் படி என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக வேலை செய்வாங்க. ஷேர் ஹோல்டர் ப்ராஃபிட்டை வந்து மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வருது. இதுல ஒரு கான்ஃபிளிக்ட் ரைஸ் ஆகும். ஸோ மேனேஜருக்கும் அண்ட் தென் ஷேர் ஹோல்டருக்கும் வர கான்ஃபிளிக்ட் பத்தி வர தியரி இது. ஸோ மொத்தம் இல்ல 4 ஆப்ஷன் இருக்கு. ஸ்டீவார்ட்ஷிப் தியரி, பி ஏஜென்சி தியரி, சி ஸ்டேக் ஹோல்டர் தியரி அண்ட் டி ரிசோர்ஸ் டிபெண்டன்ஸ் தியரி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏஜென்சி தியரி தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸ்பிளனேஷன்ல பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஏஜென்சி தியரி focuses on the conflict between shareholders and the managers. So shareholders are principals ன்னு சொல்லுவோம் and managers agents ன்னு சொல்லுவாங்க. இதுல அவங்களுக்கு வர கன்ஃபிளிக்ட்ஸ்னால வர இஷ்யூஸ் தான் நம்ம ஏஜென்சி தியரியில பாக்குறோம். மத்த தியரிஸ் ஏன் வராதுன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டீவார்ட்ஷிப் தியரி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஸ்டீவார்ட்ஸ்னா பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டா இருக்கிறவங்க வந்து ஸ்டீவார்ட்னு சொல்லுவாங்க. சோ இதுல எப்படி இருப்பாங்கன்னா, மேனேஜர்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் வர்த்தியா இருப்பாங்க. அவங்க வந்து ஷேர் ஹோல்டரோட இன்ட்ரெஸ்ட்காக வேலை செய்யறாங்கன்னு சொல்றது ஸ்டீவார்ட்ஷிப் தியரி. ரெண்டாவது பாருங்க ஸ்டேக் ஹோல்டர் தியரி. ஸ்டேக் ஹோல்டர் தியரின்னு சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்பரேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ஆர்கனைசேஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, எல்லாரோட இன்ட்ரெஸ்டையும் பார்ப்பாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றது. நாட் ஜஸ்ட் தி ஷேர் ஹோல்டர். ஸ்டேக் ஹோல்டர் அப்படி இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கம்பெனி மேல இன்ட்ரெஸ்ட் காட்டுறவங்க. நம்ம கம்பெனி எடுக்கிற டிசிஷன்ஸ்னால அவங்களுக்கு பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸும் இருக்கலாம், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் இருக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் சொல்லுவோம். யார் ஸ்டேக் ஹோல்டரா இருப்பாங்க? எம்ப்ளாயீஸ், கஸ்டமர்ஸ், சப்ளையர்ஸ், சொசைட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ல வருவாங்க. ரிசோர்ஸ் டிபெண்டன்ஸ் தியரி அப்படின்னும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கம்பெனி மேனேஜ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எப்படி இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்சஸ் வந்து எக்ஸ்டர்னல் என்வரன்மெண்ட்ல எப்படி எடுக்கிறாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்றாங்கன்னு சொல்றது ரிசோர்ஸ் டிபெண்டன்ஸ் தியரியில நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். மேத்ஸ்ல கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் த ஸ்டடி இருக்கு, நேம் கொடுத்திருக்காங்க. நான் முன்னாடி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், கான்செப்ட்ஸ்ல தியரிஸ் பேஸ் பண்ணி क्वेश्चंस கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. இதுல நேம் ஆஃப் த ஸ்டடி கொடுத்துட்டாங்க. அதை யார் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. சோ இதுல ABCD பாருங்க. டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி, B ஆர்த்தோன் எக்ஸ்பெரிமெண்ட், C யூனிவர்சலிஸ்ட் அப்ரோச், D பியூரோக்ரசி. லிஸ்ட் 2ல நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 கூன்ஸ் அண்ட் டொனோ, எல்டன் மாயோ, FW டெய்லர் அண்ட் மேக்ஸ் வெபர். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர் வரும். சோ டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி பாத்தீங்க அப்படின்னா அது சொன்னது யாருன்னா FW டெய்லர். FW டெய்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட். 2 3 வாட்டி क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் கேட்டா
FW டெய்லர் சொல்லுவோம். இதே who the father of administrative theory அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஹென்ரி ஃபயோல் சொல்லுவோம். சோ இந்த மாதிரி யார் யாரு தியரி என்ன தியரி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எஃபிஷியன்டா வேலை செய்யணும், கம்மியான நேரத்துல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா அன்வான்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணணும்ன்றது மோஷன் ஸ்டடி பத்தி சொல்றது. அது FW டெய்லர் சொன்னாங்க. ரெண்டாவது ஹாத்தோன் எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னது எல்டன் மாயோ. சோ எல்டன் மாயோ தான் ஹாத்தோன் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணது. இதுல எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப குரூப்பா வந்து வேலை செய்யறாங்க, இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்ப யாராவது அப்சர்வ் பண்றாங்க, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒருத்தர் நம்ம பாக்குறாங்கன்னு தெரிஞ்சா நல்ல போக்கஸா வேலை செய்யறாங்க. குரூப்ல இருக்கும் போது இன்டராக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, அதன் மூலமா ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி சோஷியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் பேஸ் பண்ணி பேசினது வந்து ஹாத்தோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல வரும். தென் சி யூனிவர்சலிஸ்ட் அப்ரோச். அதுக்கு யார் சொன்னாங்க பாத்தீங்கன்னா, கூன்ஸ் அண்ட் டோனார். யூனிவர்சலிஸ்ட் அப்ரோச் என்னன்னா, மேனேஜ்மெண்ட்ட வந்து ஒரு யூனிவர்சல் ப்ராசஸா பாக்குறாங்க. இல்ல வேரியஸ் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. சோ இததான் வந்து யூனிவர்சலிஸ்ட் அப்ரோச்ல பாக்குறாங்க. டி பியூரோகிரசி. பியூரோகிரசி கான்செப்ட் வந்து மேக்ஸ் வெபர் சொன்னது. சோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பாத்தீங்கன்னா, பியூரோகிரசின்றது இட்ஸ் பேஸ்ட் ஆன் கிளியர் பாலிசிஸ், ஹைரார்கி, ஸ்ட்ரக்சர்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் மாதிரி வரது எல்லாமே பியூரோகிரசி கீழ வரும். Seventh question. If two goods are perfect substitutes for each other, cross elasticity of demand between them will be என்னன்னு கேக்குறாங்க. சோ ரெண்டு கூட்ஸ் இருக்கு, பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. which means that அந்த ப்ராடக்ட் ரெண்டுமே ஐடென்டிக்கலா இருக்கு, பெரிய டிஃபரன்ஸ் இன்னும் இல்ல, வித்தியாசங்கள் கிடையாது. இப்போ ஒரு காஃபி தூள் எடுத்துக்கிறீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு, பெரிய டிஃபரன்சஸ் இல்ல அப்படின்றது பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட்ஸ் சொல்லலாம். சோ ஒரு ப்ராடக்ட் எனக்கு விலை ஜாஸ்தியா நான் உடனே இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு போயிடுவேன்றது சொல்லலாம். சோ இதுல கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க இருக்கிறது. சோ ஒரு பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பொருளோட டிமாண்ட் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க இதுல. சோ 0, பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ஃபினிட்டி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி தான் கரெக்டான ஆன்சர். சோ எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா, cross elasticity of demand measures the responsiveness of the quantity demanded of one good to a change in price of another good. So X Y ரெண்டு good எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Y price changeனால X ஓட டிமாண்ட் எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கணும். cross elasticity of demand. இல்ல perfect substitution கொடுத்துட்டாங்க, which means ரெண்டு ப்ராடக்ட்டுமே ஐடென்டிக்கலா இருக்கு, which means ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் சின்னதா ஏறுச்சு. இப்ப 85 ரூபாய் ஒரு பொருள் விக்குது, 85 ரூபாயில இருந்து 86 ரூபாய் மாறுச்சு அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் ஒரு அந்த ப்ராடக்ட்ல இருந்து இன்னொரு ப்ராடக்ட்டுக்கு மாறிடுவாங்க, அதே சேம் 85 கொடுக்குற ப்ராடக்ட்க்கு மாறிடுவாங்க. இதுதான் வந்து நம்ம சொல்றாங்க. So as a result, the change in quantity demanded is extremely large relative to the change in price. ஏன்னா ஐடென்டிக்கல் ப்ராடக்டா இருக்கிறதுனால இன்ஃபினிட்டா இருக்கும் கிராஸ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்றாங்க. சின்னதா ஒரு மைன்யூட் சேஞ்ச் பிரைஸ்ல வந்தாலும் டிமாண்ட் வந்து உடனே மாறிடும் இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th question பாருங்க. Which among the following is not a hygiene factor அப்படின்னு கேக்குறாங்க. சோ hygiene factor வந்து என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதுல வந்து எது வந்து hygiene factor கிடையாதுன்னு சொல்றாங்க. hygiene factors அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயினா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு ஹெர்ஸ்பர்க்ஸ் தியரி பொறுத்த வரைக்கும். சோ இது ஹெர்ஸ்பர்க்ஸ் 2 ஃபேக்டர் தியரியில hygiene factors, motivating factors ரெண்டு இருக்கும். சோ hygiene factors என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அது இருக்கிறதுனால பெரிய லெவல் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது, ஆனா அந்த விஷயம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு டிசாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே salary. salary மாசம் மாசம் உங்களுக்கு போடுறாங்கனால பெரிய லெவல் சாட்டிஸ்பாக்சன், என்னப்பா salary தான் போடுறாங்கன்னு இருக்கும். ஒரு மாசம் அந்த salary போடல அப்படின்னா உங்களுக்கு டிசாட்டிஸ்பாக்சன் காஸ் ஆகும். இதெல்லாம் hygiene factors சொல்லலாம். பெருசா உங்களுக்கு மோட்டிவேட் ஆகாத அந்த ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால. மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ஃபேக்டர் எனக்கு வந்து ஒரு இன்டர்னல் டிரைவ் மாதிரி தூண்டணும், வேலை செய்யறதுக்கு இருக்கும். சோ ரெகக்னிஷனா இருக்கட்டும், இல்ல பாராட்டுறாங்க ஒரு வேலை செஞ்சா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல சொல்லலாம். சோ அக்கார்டிங் டு ஹெர்ஸ்பர்க்ஸ் 2 ஃபேக்டர் தியரி ரெண்டு இருக்கு, ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் ரெண்டு இருக்கு. இதுல எது வந்து ஹைஜீன் ஃபேக்டர் கிடையாதுன்னு கேக்குறாங்க, which means மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் என்னன்றதை இன்டைரக்டா क्वेश्चनல கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் பாருங்க. salary, supervision, company policy and responsibility. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் எதுன்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சோ ஆல்ரெடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஹைஜீன் ஃபேக்டர்ஸ்ல என்னென்ன வரும்னு பாத்தீங்கன்னா salary, supervision, company policy மாதிரியான ஃபேக்டர்ஸ் வரும். இது வந்து இருக்கிறதுனால பெரிய லெவல் சாட்டிஸ்பாக்சன் கிடையாது, மோட்டிவேஷன் உங்களுக்கு இருக்காது. வேற அது இல்லாம போச்சு அப்படின்னா டிசாட்டிஸ்பாக்சன் காஸ் ஆகும். சோ பெருசா இது வந்து மோட்டிவேட் பண்ணாது, பட் அது இல்லைன்னா டிசாட்டிஸ்பாக்சன் காஸ் ஆகும். இதே வந்து மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ன்றது ஒருத்தவங்களை டிரைவ் பண்ணும் அந்த வேலையை செய்யறதுக்கு, கோல்ஸ் நோக்கி ஓட வைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் அதெல்லாம். ரெஸ்பான்சிபிலிட்டின்றது ஒரு பொறுப்பு தராங்க அப்படின்னா ஓகே வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு மோட்டிவேட்டடா பண்ணுவாங்க. அதனால ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ்ல வரும். சோ மோட்டிவேட்டர் ஃபேக்டர்ல ரெஸ்பான்சிபிலிட்டி சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
which of the following is not a determinant of demand அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டிமாண்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் டிமாண்டுக்கு 3 கிரைட்டீரியா இருக்கு. டிமாண்ட்னு சொல்லும் போது எனக்கு ஒரு டெசைர் இருக்கணும், அந்த ப்ராடக்ட் எனக்கு தேவை, நெசசிட்டி இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பொருள் வாங்குறதுக்கு எனக்கு காசு இருக்கணும். சரி, காசு இருக்கான்னு பாக்குறது. மூணாவது என்ன, அந்த பொருள் வாங்குறதுக்கு அந்த காசை நான் செலவு பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேனா. இந்த 3 ஃபேக்டரும் இருந்தாதான் அந்த டிமாண்ட்னு சொல்லும் இருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் பொருள் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாண்ட் இருக்கணும், டெசைர் இருக்கணும், அந்த பொருளுக்கு காசு கொடுத்து வாங்க நம்ம ரெடியா இருக்கணும். இப்போ இல்ல டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் எதுன்னு கிடையாதுன்னு கேக்குறாங்க, நாட் அ டிட்டர்மினன்ட்னு கேக்குறாங்க. சோ என்னன்னா வந்து நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு நம்ம பார்ப்போம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைஸ் ஆஃப் த குட்ஸ் கண்டிப்பா தேவை இருக்குது. காசு இல்லாம நம்ம எதுவுமே பண்ணுவோம். காஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கம் லெவல் பார்ப்போம். ஒரு விலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஜாஸ்தியா இருந்தது, நம்ம வருமானத்துக்கு மேல இருந்ததுன்னா வாங்க முடியாது. சோ கன்சூமர் இன்கம் ரொம்ப தேவை, டிட்டர்மினன்ட்ல வரும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சப்ளைல வந்துரும் இருக்கிறது. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் யாரு பாக்கா, கம்பெனி ஓரியன்டட், அவங்க ப்ராடக்ட் தயாரிக்கிறது, அது நம்ம கண்ட்ரோல்ல வராது. சோ நாட் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் டிமாண்டுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் வரும். தி கன்சூமர் ப்ரிஃபரன்சஸ் கண்டிப்பா தேவை. ஏன்னு பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட்ல கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் முக்கியம். ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்களா இல்லையான்றது பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லலாம். சோ டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் எது எது கேட்டாங்கன்னா ஏ பி டி சூஸ் பண்ணுவோம். பிரைஸ் ஆஃப் குட்ஸ், கன்சூமர் இன்கம், கன்சூமர் ப்ரிஃபரன்ஸ். நாட் அ டிட்டர்மினன்ட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். சோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இதெல்லாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சோ ஆல்ரெடி எக்ஸ்பிளனேஷன்ல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது 10th question பார்க்கலாம். cross elasticity of demand refers to. So cross elasticityன்றது முன்னாடி வந்த கான்செப்ட்லயே நான் क्वेश्चंसல பார்த்தேன். cross elasticity அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட பிரைஸ் சேஞ்ச் ஆறதுனால இன்னொரு ப்ராடக்ட் எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்ல வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆறதுனால ஒய்லோட டிமாண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாக்குறதா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம சொல்லுவோம். சோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் இன் பிரைஸ் ஆஃப் அனதர் குட். அதான் கரெக்டான ஆன்சர் கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு. சோ இப்போ 2 ப்ராடக்ட் இருக்கு. இப்போ காஃபி டீ இருக்கு அப்படின்னா இப்போ காஃபி அண்ட் டீ ஒரே ரேட்டே இருக்கு. இப்போ காஃபியோட பிரைஸ் சடனா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நான் உடனே காஃபியோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால டிமாண்ட் டீயோடது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அது வந்து கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11th question. Arrange the following steps in correct logical sequence to explain how indifference curves are derived ன்னு கேக்குறாங்க. So indifference curvesக்கு மெயினா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் வந்து உங்களுக்கு ஏதோ மீட் ஆகாது. இல்ல ஹை சாட்டிஸ்பாக்சன் இருக்கணும்னா ஹை இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் இருக்கு. ஹை சாட்டிஸ்பாக்சன் இருக்கிறது, டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் இருக்கும், கான்வெக்ஸா இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஓரியன்டா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து என்ன கொஸ்டின் கேட்கறான்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. இன்டிஃபரன்ஸ் கர்வ்க்கு மேப் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஏபிசிடி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் A, the consumer plots combination of goods that provide the same satisfaction. B, the consumer ranks preferences over combination of two goods. C, downward sloping convex indifference curve is formed. Then D, the consumer reaches equilibrium where the budget line is tangent to the indifference curve. So இதுதான் ஆப்ஷன்ஸா கொடுத்திருக்காங்க. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எது வரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். BACD. சோ ஃபர்ஸ்ட் கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் இருக்கும். அந்த கூட் எது சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கணும்ன்றத முதல்ல பார்க்கணும். சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரேங்க் பண்ணிப்பேன். முதல்ல என்னென்ன காம்பினேஷன் ஆஃப் கூட்ஸ் வந்து எப்படின்றத நான் ரேங்க் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். சோ அதனால பி வந்து கன்சியூமர் ரேங்க்ஸ் பிரிஃபரன்சஸ் ஓவர் காம்பினேஷன் ஆஃப் டூ குட்ஸ். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பாத்தீங்கன்னா பிளாட் பண்ணுவேன். காம்பினேஷன்ஸ் ஆஃப் கூட்ஸ் இருக்குது என்னென்ன சேம் சாட்டிஸ்பாக்சன் லெவல் கொடுக்குமோ அதை நான் பிளாட் பண்ணுவேன். இப்ப எனக்கு ஒரு பர்கர் சாப்பிட்டா எனக்கு 2 பீஸா சாப்பிடணும், அந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷன்ஸ் நான் பிளாட் பண்ணுவேன். எதுக்கு சாட்டிஸ்பாக்சன் லெவல் சேமா கொடுக்கும்னு சொல்லிட்டு. தேர்ட் நான் கர்வ் வரும். சோ அதுதான் டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் வரும் இருக்கிறது. கான்வெக்ஸ் வந்து இன்டிஃபரன்ஸ் கர்வ் இஸ் ஃபார்ம்ட்னு சொல்றாங்க. ப்ராப்பர்ட்டியே இங்க மென்ஷன் டைரக்டா பண்ணிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலா என்ன பாத்தீங்கன்னா கன்சியூமர் வில் ரீச் ஈக்குவல் எப்படி இருக்கா மேக்ஸிமம் சாட்டிஸ்பாக்சன் அச்சீவ் பண்ணிடுவாங்க. பட்ஜெட் லைன் வில் பி டான்ஜென்ட் டு தி இன்டிஃபரன்ஸ் கர்வ். இத லாஸ்ட் மேக்ஸ் சாட்டிஸ்பாக்சன் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கான கரெக்ட் சீக்வென்ஸ் BACD தான் கரெக்டான ஆன்சர். சோ இன்டிஃபரன்ஸ் கர்வ் இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங்கா இருக்கும், கான்வெக்ஸ் டு தி ஒரிஜினா இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வச்சும் உங்களுக்கு क्वेश्चंस கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 12th question பாருங்க. match list 1 with list 2. So list 1 list 2 இதுவும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி கேட்டுருக்காங்க. உங்களுக்கு क्वेश्चंस பார்த்தே தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு இந்த கான்செப்ட்ஸ்ன்றது. சோ இல்ல 4 டைப்ஸ் இருக்கு. மோனோபோலி, பெர்ஃபெக்ட் காம்படிஷன், மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன், ஒலிகோபோலி. லிஸ்ட் 2ல அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட், சிங்கிள் செல்லர் அண்ட் நோ க்ளோஸ் சப்ஸ்டிடியூட், டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட் அண்ட் மெனி செல்லர்ஸ்,
ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்டிபெண்டன்ஸ் அமாங் ஃபர்ம்ஸ். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மோனோபாலி அப்படின்னு சொல்லும் போது என்ன இருப்பாங்க, ஒரு சிங்கிள் செல்லர் இருப்பாங்க, நோ க்ளோசஸ்ட் சப்ஸ்டிடியூட். இதுக்கு வர ஆப்ஷன் ஏக்கு 2 தான் மேட்ச் பண்ணீங்கனாவே கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சிருது, பி தான் கரெக்டான ஆன்சர். ஒன்னத்தை வச்சு நீங்க சால்வ் பண்ணிட முடியும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பெர்ஃபெக்ட் காம்படிஷன். பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல எப்படி இருக்கும், நிறைய பேர் வந்து இருப்பாங்க. லைக் காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு பெருசா இருக்காது, இருக்குது யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம் இருக்கிறதுக்கு. ப்ராடக்ட் சிமிலரா இருக்கும் இருக்கிறது. சோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே பால் பாக்கெட்னு வச்சுக்கோங்க. பால் பாக்கெட்டோட விலை எல்லாருக்குமே தெரியும். சோ காய்கறி விலைகள் எல்லாருக்குமே தெரியும். யார் வேணாலும் அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு, யார் வேணாலும் எப்ப வேணாலும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்ப வேணாலும் பிசினஸ்ல இருந்து போகலாம். அதான் நம்ம பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல சொல்லுவோம். மோனோபாலிஸ்டிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. ஆலிகோபாலில வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபியூ செல்லர்ஸ் இருப்பாங்க, அவங்க தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுவாங்க. சோ மார்க்கெட் டாமினேட் பண்றதுனால உங்களுக்கு பிரைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்றது எப்படி இருக்கும்னு பார்த்தா லைக் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும், இன்டர்டிபெண்டன்ஸா இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ டிக்கு வந்து ஆப்ஷன் 4 வரும். பெர்ஃபெக்ட் காம்படிஷன்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து பி பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்லியிருக்காங்க. இதுல பெர்ஃபெக்ட் காம்படிஷன் உங்களுக்கு நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க, லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. ப்ராடக்ட் வந்து சிமிலர் ரேட் இல்ல இருக்குது. நீங்க பெருசா வந்து பிரைஸ வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. கஸ்டமருக்கு அவேர்னஸ் இருக்கும் அந்த ப்ராடக்ட். எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் கொடுத்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மேட்ச் பண்ண சொல்லலாம். சோ கான்செப்ட்ல கிளியரா இருங்க, சோ தட் உங்களால ஈஸியா மேட்ச் பண்ண முடியும். சோ இதே இது ஆலிகோபாலிக்கு கிங் டிமாண்ட் கர்வ்னு கூட கொடுக்கலாம். சோ அப்ப கிங் டிமாண்ட் கர்வ்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா ஆலிகோபாலி சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். 13th கொஸ்டின் பாருங்க. தியரிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தியரிஸ், அந்த தியரிஸ் யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஏபிசிடி மொத்தம் 4 தியரி இருக்கு. ஹெராரிக்கி ஆஃப் நீட் தியரி, தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய், 2 ஃபேக்டர் தியரி, எக்ஸ்பெக்டன்சி தியரி. இதுக்கு அகேன்ஸ்டா யாரு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னு இருக்கு. அப்ரஹாம் மாஸ்லோ, 2 டக்ளஸ் மெக்கிரகர், 3 ஃபெட்ரிக் ஹெர்ஸ்பர்க், டி விக்டர் வீரும். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். A1, B2, C3 and D4 எக்ஸாக்டா அப்படியே கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரியும் ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். என்னடா அப்படி கரெக்டா கொடுத்துருக்காங்களே, ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது, நம்ம கன்ஃபியூஷன் வரதுக்காகவே இந்த மாதிரி சில நேரம் எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் மேட்ச்ல வர மாதிரி கொடுப்பாங்க. சோ ஒண்ணுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெராரிக்கி ஆஃப் நீட் தியரி பொறுத்த வரைக்கும் மேத்ஸ்ல மொத்தம் 5 நீட்ஸ் இருக்கும். சோ பிசியாலஜிக்கல் நீட்ஸ், சேஃப்டி நீட்ஸ், சோஷியல், அதாவது சோஷியல் நீட்ஸ் சொல்லலாம், இல்ல லவ் அண்ட் பிலாங்கிங் சொல்லலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். சோ இந்த மாதிரி 5 நீட்ஸ் இருக்கும். அப்ரஹாம் மாஸ்லோ நீட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து நிறைய வாட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எது லோயஸ்ட் நீட் அப்படின்னு கேட்டா பிசியாலஜிக்கல் நீட்ஸ் வரும். எது ஹையஸ்ட் நீட்னு கேட்டா நீங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்வீங்க. சோ இந்த மாதிரி கேட்கலாம். அப்ரஹாம் மாஸ்லோ ஹெராரிக்கி ஆஃப் நீட் தியரிக்கு வரும். தியரி எக்ஸ் அண்ட் தியரி ஒய் மெக்ரேகரோடது. சோ தியரி எக்ஸ் கான்செப்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜர் வந்து அவங்களோட சப்பார்டினேட் கீழே வேலை செய்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்கள வந்து எப்படி நினைப்பாங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க சப்பார்டினேட்ஸ். அவங்க லேசியா இருப்பாங்க. யாராவது வேலை சொல்லி அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்ன்ற மாதிரி கான்செப்ட் வந்து தியரி எக்ஸ் வரும். சோ அது ட்ரெடிஷனல் கான்செப்ட். தியரி ஒய் எப்படின்னு பாத்தீங்கன்னா, க்ளோஸ் சூப்பர்விஷன் தேவை கிடையாது. அவங்க வேலையை கரெக்டா செய்வாங்க, அவங்க ஆக்டிவா வேலை செய்வாங்க அப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கு தியரி வைல வரும். 2 ஃபேக்டர் தியரி நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபெட்ரிக் ஹெர்ஸ்பர்க் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும், ஹைஜீன் ஃபேக்டர்ஸ், மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ். எக்ஸ்பெக்டன்சி தியரி விக்டர் வீரும் சொன்னது. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ எக்ஸ்பெக்டன்சி தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன கான்செப்ட்னா, எஃபர்ட்ஸ் வில் லீட் டு பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் வில் லீட் டு அவுட்கம்ஸ் ஆர் பேலன்ஸ் அதுன்றது சொல்லலாம். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நல்லா எஃபர்ட் போட்டு ஒரு வேலையை செய்யறேன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்ல அவுட்கம் இருக்கும். வேல்யூ பேலன்ஸ் சொல்லுவாங்க. வேல்யூ கடைசி அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா அது ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றது எக்ஸ்பெக்டன்சி தியரி. இதுக்கான கரெக்ட் ஆன்சர் A1, B2, C3 and D4. நெக்ஸ்ட் மேத்ஸ் தான் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃபேர்னஸ். இதுக்கு அகேன்ஸ்டா என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். செகண்ட் ஒன், கிளியர் அண்ட் அக்யூரேட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். 3, answerability for decisions and actions. 4, ethical conduct and compliance with law. அதுதான் கொடுத்திருக்காங்க இருக்கிறது. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா வரும். சோ டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கோ நான் அதை டைரக்டா கம்யூனிகேட் பண்றேன், ஒளிவு மறைவு இல்லாம சொல்றதுதான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லலாம். சோ ஏக்கு 2 தான் வரும். கிளியர் அண்ட் அக்யூரேட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். நான் ஒண்ணு கேட்கிறேன் அப்படின்னா அதை நான் கரெக்டா சொல்றது. ஆனுவல் ரிப்போர்ட் கம்பெனி ரிலீஸ் பண்ண டிரான்ஸ்பரண்டா இருக்கும், டிரான்ஸ்பரன்சி வருது அதை சொல்லலாம்.
அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது என்ன பாத்தீங்கன்னா ஆன்சரபிளா இருக்கணும் அப்படின்றத அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு விஷயம் நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க எதாவது செய்றீங்கன்னா அது எதாவது ஆச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்க ஆன்சரபிளா இருக்கணும். நீங்க எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஆன்சரபிளா இருக்கணும்னு சொல்றது அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லலாம். சி ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது என்னன்னா பொறுப்போட நடந்துக்கிறது தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றது. சோ எத்திக்கல் கான்டக்ட் அண்ட் காம்ப்ளைன்ஸ் வித் லா. சோ லாவோட நம்ம ஒத்து போற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம ரெஸ்பான்சிபிளா நடந்துக்கணும்னு சொல்றது. ஃபேர்னஸ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் டாக்ஸ் அபவுட் ஈக்குவாலிட்டி. எல்லாரையும் சமமா பார்க்கணும், ஈக்குவலா பார்க்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். சோ ஃபேர்னஸ்க்கு ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட். சோ அதுதான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 15th கொஸ்டின் வந்துட்டு டெசிஷன் மேக்கிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அரைத்து ஸ்டெப்ஸ் இன் ரேஷனல் டெசிஷன் மேக்கிங். சோ 5 இருக்கு. இதுல நம்ம ஸ்டெப்ஸ வந்து கரெக்டா ஃபார்ம் பண்ணணும். சோ ABCDE பார்த்துலாம். ஏல evaluate the alternatives, B develop the alternatives, C allocate weights to the criteria, D identify the decision criteria, E define the problem. சோ இத நம்ம கரெக்டா ஸ்டெப்ஸ்ல அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. ஈஸியாவே நமக்கு ஒரு ட்ரிக்கியா ஒரு இது கொடுத்துட்டாங்க இதுல. ஈஸியா பாருங்க. இல்ல டிஃபைன் த ப்ராப்ளம் அதுதான் ஃபர்ஸ்ட் வரணும் இருக்கிறது. சோ ல இருக்கிற ஒரே ஆப்ஷன் பி தான் இருக்கு. சோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன இ. சோ சாரி BEDCBA தான் கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்ம ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணுவோம். ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எதுக்கு நம்ம டெசிஷன் எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் டிஃபைன் பண்ணணும். ஃபாலோட் பை விச் நம்ம அதை எப்படி நம்ம வந்து எவாலுவேட் பண்ண போறோம். சோ அதை ஐடென்டிஃபை பண்ணணும். டெசிஷன் கிரைட்டீரியாவை எவாலுவேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் டெசிஷன் கிரைட்டீரியாவை. தேர்ட் அந்த டெசிஷன் கிரைட்டீரியாக்கு நம்ம வெயிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். ஃபாலோட் பை விச் நம்ம ஆல்டர்னேட்டிவ்ஸ் டெவலப் பண்ணிட்டு கடைசியா வந்து எவாலுவேட் பண்ணணும் அந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ். சோ டிஃபைன் த ப்ராப்ளம் அண்ட் தென் யூ வில் ஐடென்டிஃபை த டெசிஷன் கிரைட்டீரியா. எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண போறோம்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா நம்ம வெயிட்ஸ் அலோகேட் பண்ணணும். ஃபாலோட் பை விச் ஆல்டர்னேட்டிவ்ஸ் டெவலப் பண்ணணும். லாஸ்டா நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணணும். எது பெஸ்டா இருக்கும்னு சூஸ் பண்ணி நம்ம முடிவு எடுப்போம் இருக்கிறது. சோ இதுதான். சோ 15 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நீங்க பாத்திருந்தாவே தெரியும். தியரிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட், டெசிஷன் மேக்கிங், கார்ப்பரேட் கவர்னன்ஸ். சோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்ல இருந்தா உங்களுக்கு யூனிட் 1 மேஜரா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சோ இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க. உங்க எல்லாராலையும் நல்லா பண்ண முடியும். PYQs முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஃபைனலா ஒரு கோட்டோட இருக்கு. பிலீவ் இன் யோர் பொட்டன்ஷியல். சோ உங்களால முடியும். எல்லார்கிட்டயும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்கு. சோ எல்லாராலையும் நல்லபடியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.